ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன? வாட் இஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்? நம்ம யூஸ் பண்ற டிவைசஸ், அதாவது ஃபோன், லேப்டாப், டேபு, கம்ப்யூட்டர், இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்வேர்ட் போட்டு செக்யூரா வச்சிருப்போம். மத்தவங்க நமக்கு தெரியாம நம்ம ஃபோனோ எதையோ எடுத்து பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா ஹேக்கர் அந்த பாஸ்வேர்ட கிராக் பண்ணி, கிராக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த பாஸ்வேர்ட கண்டுபிடிச்சு உங்க ஃபோன ஹேக் பண்றது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இந்த மாரி டிவைஸஸ ஹேக் பண்றதுக்கு பல விதம் இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்டா அந்த பாஸ்வேர்ட மட்டும் கிராக் பண்ணி உங்களோட டிவைஸஸ ஹேக் பண்றது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்க பொறுத்தவரை நீங்க போட்டிருக்கிற பாஸ்வேர்ட் சின்னதா இருந்தா கிராக் பண்றது ரொம்ப ஈஸி. பெருசா இருந்தா கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் கிராக் பண்ணிடலாம். சரி, அது எப்படிலாம் கிராக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படி கிராக் பண்றதுக்கு ரகரகமா பல டைப்ஸ்லாம் இருக்கு. ஒரு சின்ன குறிப்பு. பாஸ்வேர்ட கிராக் பண்றதுக்கு பல காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காம்பினேஷன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம எப்படி பாஸ்வேர்ட் போட போறோம்னா, எப்படியும் இந்த கீபோர்ட்ல இருக்கிற நம்பர், சிம்பிள், லெட்டர்ஸ் இத வச்சு தான் பாஸ்வேர்டே போட போறோம். ஸோ இது 3யும் மாத்தி மாத்தி போடும்போது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாஸ்வேர்டோட காம்பினேஷன் கிடைச்சிரும். அப்படிதான் அந்த பாஸ்வேர்ட கிராக் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமா ஹேக்கர்ஸ் பாஸ்வேர்ட ஹேக் பண்றதுக்கு கையில எழுதி எழுதிலாம் ஹேக் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது மூலியமா தான் ஹேக்கர்ஸ் நம்மளோட பாஸ்வேர்ட கிராக் பண்ணுவாங்க. ஓகே.